ஹாய், அவல் இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு கப்பு அவல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து தண்ணி ஊற்றி நம்ம அலசி ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது மாதிரி நீங்கள் சிவப்பு அவலுக்கு பதில் வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட எந்த அவல் இருக்கோ அந்த அவல் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன் பாருங்கள், அவல் எல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூடவே 3 ஏலக்காவும் சேர்த்து நம்ம இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு அவளுக்கு 1 கப்பு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ பாருங்கள், இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஆற வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை வந்து ஊற்றிக்கலாங்க. நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது ரொம்ப சூடாக இருந்தால் மிக்ஸி ஜார் வந்து மூடி கண்டு தூக்கி அடிச்சிடும். அதனால் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு வாழைப்பழம் சேர்த்துட்டு கூடவே 1/4 கப்பு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கிற அந்த வெள்ளை தண்ணியும் ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு, நம்ம உடனே செய்கிறதுனால பணியாரம் வந்து நல்லா உப்பி வர்றதுக்காக கொஞ்சமாக சமையல் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதில் சமையல் சோடா சேர்க்காமல் செய்யணுன்னா ஒரு 1/2 டே வந்து ஊற வச்சுக்கோங்க. மாவை நல்லா புளிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து பணியாரம் ஊற்றினோன்னா நல்லா சூப்பராக வரும். இப்போது பணியாரக்கல் வந்து சூடுபடுத்திட்டு அதில் நெய் வந்து ஊற்றிக்கலாங்க. நெய் சூடானதும் நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு குழியில் பணியாரம் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இது வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க. சிம்லே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருக்கேன். அதுவுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ சூப்பரான அவல் பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.